சந்தோஷ், I'm coming. என் வாழ்க்கையில எனக்கு நிம்மதியே இல்ல. எனக்கு வீட்டுக்கு போக பிடிக்கல. எனக்கு என்ன பார்த்தாலே வெறுப்பா இருக்கு. என்ன விடு. சந்தோஷ், எங்கேயா போறேன்? போய் போறேன். என்னை யாரும் பிடிக்க கூடாது, பிடிக்கவே கூடாது. கம் சந்தோஷ், வா. என்றால் அது நடக்கும். லொகேஷன் வந்துட்டீங்களா சார்? வணக்கம் சார். சார் நாங்க வெளிய வந்து வெயிட் பண்றோம். விடு, ஓட்டு நீ மை கூட யார் நீ? பாட்டி முடிஞ்சு சார். பாட்டிக்கு போறேன். நாங்க போறோம். பார்த்து குட்டி விடு. கேர்ஃபுல். யாரா நிக்கிறது? பாத்து வா. யாரா? குட்டி 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 நெல்லி குட்டி குட்டி. என்னம்மா இங்க நிக்கிறீங்க? இந்தாங்க. ஐயோ, தெய்வம் மாதிரி வந்திருக்கீங்களே. ஒரு வெள்ளை வண்டி போச்சு, அத ஃபாலோ பண்ணுங்க. சரி, ஏறுங்க போலாம். வாங்க சீக்கிரமா. என்ன ஆச்சு இந்த சந்தோஷ்க்கு? போன் அட்டெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறான். இது வரைக்கும் 20 வாட்டிக்கு மேல கால் பண்ணியாச்சு. சரி, அத்தை கிட்டயாவது பார்ட்டி முடிஞ்சிருச்சான்னு விசாரிக்கலான்னு பார்த்தா அவங்க போன் ஸ்விட்ச் ஆஃப்ல வேற இருக்கு. பார்ட்டி நேரம் முடிஞ்சிருக்கணுமே. 2 பேரையும் காணோம். எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. ஒருவேளை அத்தை பார்ட்டிக்கு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு சந்தோஷ் கோவமாய் சண்டை ஏதாவது போட்டிருப்பானா? பிரச்சனையாகி அத்தை எங்கேயாவது கோச்சிட்டு வெளியே போயிட்டாங்களா? ஐயோ, மறுபடியும் அத்தை எங்கேயாவது போய் உட்கார்ந்துட்டா எப்படி போய் தேடுறது? சச்ச, அத்தை அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதான் அவங்க ஆளே மாறிட்டாங்களே. என்னவா இருக்கும்? சரி, ஒரு 10 மினிட்ஸ் பாப்போம். இல்லனா நேரா போய் பாத்துற வேண்டியதுதான். அதான் அந்த வண்டி தான். சரிமா. அந்த வெள்ளை வண்டி தெரியுது. ஆமா, அதுக்கு பின்னாடியே போங்க. சரிமா. சீக்கிரம் போறமா. ஏய், டாப் ஓபன் பண்ண மாட்டியா? யாரு என்ன? ஏய், என்னது? ஏய், ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஏய், குட்டியை எங்க கூட்டிட்டு போறாளோ அவ. சந்தோஷ், காம் டவுன் சந்தோஷ். யாரது? என்ன வேணும்? ஆமா, நம்ம வீட்டுல யாரு இன்னொரு ஆளு? டிரைவர் ரொம்ப அழகா இருக்கீங்க. ஐ லவ் யூ டிரைவர். வண்டி ஓட்ட விடுங்க சார். ஓகே சந்தோஷ், சந்தோஷ், பிஹேவ் யுவர்செல்ஃப் சந்தோஷ். கால் கீழ போடு.
அண்ணே கொஞ்சம் வேகமா போங்கண்ணே. என்ன இவ்வளவு ஸ்லோவா போறீங்க? கொஞ்சம் சீக்கிரம் போங்க. சரிங்க. அந்த வண்டியை பிடிங்க சீக்கிரம். ஏய் என்னையா வண்டி ஓட்டுற இப்படி ஓட்டு சந்தோஷ், விடு அவங்கள விடு. சார் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார். நான் டிராஃபிக்கா இருக்கு சார். நல்லா ஓட்டுவேன். சந்தோஷ், கால் கீழே போடு சந்தோஷ். ஓ கடவுளே, எங்க கூட்டிட்டு போறாளோ என் பிள்ளைய. அச்சோ என்னாச்சு? இருங்க பாக்குறேன். அந்த வண்டி போகுதே. சார் கால்லாம் மேல வைக்காதீங்க சார், கீழே வைங்க சார். சந்தோஷ் காலை கீழே வை. ஏய் ஐயோ, டிரைவர் மேடம் கொஞ்சம் ஃளைட் அமைதியா இருக்க மாதிரி சொல்லுங்க மேடம். ஓட்டு. கொஞ்சம் சீக்கிரம்ண்ணே. சரிங்க சீக்கிரம் போங்க. போயிடலாம். தெரியுதா? வண்டி தெரியுதா உங்களுக்கு? ஒன்னும் பிரச்சனை இல்ல மேடம், எப்படியாவது பிடிச்சிடலாம். அந்த வண்டியை பிடிச்சிருங்க. மிஸ் பண்ணிடாதீங்க, சீக்கிரம் போங்க. ஏய் லெஃப்ட் சார், ரைட் சார், ரைட் disturb பண்ணாம ஓட்ட விடுங்க சார். ஏய் சந்தோஷ், ஏன் இப்படி பண்ற? ஐயோ, ஏய் நிறுத்து நிறுத்து. ஏய், சார், இந்த சட்டை இதுக்கு மேல என்னால ஓட்ட முடியாது. பிடிச்சிட்டு மேடம், போறியா? கீழே ஏய், நிற்குங்க மேடம். ஏய் ஏய் சந்தோஷ், சந்தோஷ், மீரா நட. ஒழுங்கா வா. நீ பண்ண பிரச்சனையால அண்ணே, கேப் கொஞ்சம் டிரைவர் ஆட்டோ பாதியிலே நிறுத்துங்க. விட்டுட்டு போயிட்டான் பாரு. ஒழுங்கா வா. நாளைக்கு பாரு அவனை நான் Straight ஆ சும்மா நட. விட மாட்டேன். ஸ்ட்ரெயிட்டா நட. ஒழுங்கா வா சந்தோஷ். பார்த்து சந்தோஷ். வா. ஏய், காப்பாத்து. அண்ணே வண்டி அந்த வீட்டுக்கு திருப்புங்க. வா. இப்படி நட. பார்த்து பார்த்து. சந்தோஷ். ஏய், rolling. சந்தோஷ். ஏய், சாமி, இருடா. ஆமா இவங்களாம் யாரு? ஹலோ ஓகிட்டதான் இவங்களாம் யாரு? கெஸ்ட் அடிக்கலா? முதல்ல உள்ள வா. அழகா இருக்கிறீங்க. ஏய், வா. நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. ஆ? ஆ. வா. எங்க? எந்திரி வா. ஏய், வா ஏய், சந்தோஷ். புடி. ஏய், வா. வாது கூட்டிட்டு போ. ஏய், சந்தோஷ். ஏய். நீங்க வண்டியை திருப்பி நிப்பாட்டுங்க, நான் இப்ப வந்துடுறேன். சரிங்கம்மா. சந்தோஷ். ஏய், ஏய், சொர்க்கமாது விலை. அதுக்கப்புறம் தூக்கம். சந்தோஷ். ஐயோ ஓகே. சாப்பிட ஏதாவது செஞ்சு தரவா? டூ விஸ்கி டூ ம்ஹும். நான் சந்தோஷோட அம்மா. தெரியும் ஆண்டி. ஆர்டில தான் பிரதீப் சொன்னான். தெரிஞ்சிருச்சுல? அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும்? ஆண்டி, சந்தோஷ் இந்த மாதிரி நல்ல இல்லாம இருக்கான், பார்த்து வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு என்கிட்ட எல்லாம் ஒப்படைச்சிருக்கணும். அதை விட்டுட்டு ஏன் உன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த? குட்டி எழுந்திரி, எழுந்திரி, எழுந்திரின்னு சொல்றேன்ல. ஏய் எழுந்திரிடா, வீட்டுக்கு போலாம். ஐயோ ஆண்டி, நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் ஜஸ்ட் ஹெல்ப் பண்ணேன். இது மும்பை இல்லம்மா, இது சென்னை, தமிழ்நாடு. இந்த ஊருக்குன்னு சில பழக்க வழக்கம்லாம் இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் மறுபடியும் பண்ணாத. குட்டி எழுந்திரி, குட்டி எழுந்திரி, நம்ம வீட்டுக்கு போலாம்டா. நான் வரல. வாடா. வரமாட்டேன். சந்தோஷ் இஸ் நாட் coming. குட்டி இது பாரு, இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. வா நம்ம வீட்டுக்கு போலாம். அம்மா சொன்னா நீ கேட்கணும், புரியுதா? முதல்ல நீ எழுந்திரி, எழுந்திரி குட்டி, எழுந்திரி. இது நம்ம வீடு இல்ல குட்டி, வாடா வா.
வாடா, சொல்றத கேக்குறியா? வா. என் பேச்சு யாரும் கேட்க மாட்டேன்றீங்க. நான் எதுக்கு வரணும்? நான் வரல. இப்படி எல்லாம் சொல்லாதடா. ஆண்டி அவன் வரலன்னா விடுங்க. நான் வேணா காலையில எழுந்த உடனே வந்து டிராப் பண்றேன். அதெல்லாம் சரியா வராது. எங்க குடும்பத்துல எல்லாம் அடுத்தவங்க வீட்ல நாங்க தங்க விட மாட்டோம். என்னோட பையனை எப்படி கூட்டிட்டு போறதுன்னு எனக்கு தெரியும். நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு. குட்டி வா போலாம். எழுந்திரி குட்டி. குட்டி எழுந்திரி. சொல்றது கேளு. எழுந்திரி குட்டி. எழுந்திரு. நான் வரல. ஏய், கையெடு. எழுந்திரி. எழுந்திரிடா. எழுந்திரு. ம். சரியா நில்லு. நில்லுடா. வா நட. நட. மானத்தை வாங்குறடா. நட. டேய். நட. வா. வாடா. டேய். டேய் டேய் எங்க போனாலும் அங்க இல்ல. ஒழுங்கா நட. வா. மெதுவா மெதுவா. டேய் இருடா. இரு. நீ இங்கே இருமா. நடடா. போ. குடிக்க தெரியல, நடக்க தெரியல. டேய் இப்படி வா. டேய் மெதுவா. அடி இருக்குதுடா. நீ புடிச்சு இழுத்து விட்டுற போல இருக்கு. குடிக்க தெரியுதுல, நடக்க தெரியல. அண்ணா குடிங்க. உள்ள ஏத்துங்க அவனை. அப்படியே உள்ள போய் உட்கார். போடா. சார் ஏய். டேய் ஒழுங்கா உட்காருடா. வண்டி எடுங்கண்ணே. டேய் காலை கீழே போடுறா. குட்டி வீடு வந்துருச்சு, வா போலாம். நான் வரல. எனக்கு நிம்மதியே இல்ல. என்னை விட நான் இங்கேயே தூங்கிடுறேன். சார் சார் அம்மாவை பார்த்தா பாவமா இருக்கு சார். பிரச்சனை பண்ணாம வாங்க சார். நான் இங்கதான் தூங்குவேன். நான் இங்கதான் தூங்குவேன். எனக்கு தூக்கம் வருது. குட்டி இப்ப நீ வர போறியா இல்லையா? வெளியில வாடா. கை பிடிங்க. கை பிடிங்க. வாடா. பிடிங்க. வாடா. நில்லு. டேய் நில்லு சரியா? அம்மா சார் ஃபுல் போதையில இருக்காரு. நான் வீடு வரைக்கும் வரட்டுமாமா? இல்ல வேண்டாம். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. காசு எவ்வளவு கொடுக்கணும்? காசு கூட நான் அப்புறம் வாங்கிக்கிறேன். இவரை பத்திரமா கூட்டி போங்கம்மா. சரி நான் கூட்டிட்டு போறேன். நீங்க கிளம்புங்க. நீங்க கிளம்புங்க. டேய் நில்லுடா. வா. நடடா. நட. டேய் சரியா நடடா. ஐயோ இது பவிக்கு தெரிஞ்சா ஐயோ எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அவ மனசு எவ்வளவு பாடுபடும்டா. ஏன்டா இப்படி நடந்துக்கிற? எழுந்திரிடா. வீட்டுக்கு போலாம். மூட்டுடா. எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. மானத்தை வாங்காத குட்டி. மானத்தை வாங்காத. வா. டேய் வாடா. கையெடு. ஐயோ குட்டி. குட்டி எங்க போற? குட்டி இப்படி வா. நம்ம மேல போணும். மேல போணும். வா வா. வா இப்படிதான். வா. வீட்டுக்கு மேலதான். வா வா வா. எழுந்திரிடா குட்டி. எழுந்திரி. எழுந்திரிடா. எழுந்திரி. எழுந்திரி. வா. வாடா. எழுந்திரி. நட. டேய் மேல நட. குடிச்சிட்டு பண்றது பாரு. என்ன ஆச்சு இந்த சந்தோஷ்க்கு? எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. அத்தைய வேற காணோம். என்ன பண்றது? எனக்கு ஒரு கவலை இல்லை. நில்லுடா. நில்லு. ஏன்டா இப்படி படுத்துற குட்டி? குட்டி குட்டின்னு சொல்லிட்டு என் வாழ்க்கைய குட்டி 47 ஆக்கிட்டீங்கல்ல. நான் குட்டி இல்ல.
பெரிய சந்தோஷ். ஓகே, நீ எப்பவும் என் குட்டிதான். இப்படி கண்ணு மண்ணு தெரியாம குடிக்கலாமா? இது தப்பு இல்ல. தப்பா? புரியுதா? தப்பு ரைட்டுங்கிறத பத்தி பேசக்கூடாது. இனிமே நோ தப்பு, ஒன்லி மப்பு. குட்டி டைம் ஆட்டே போகுது. என்னன்னு போய் பாத்துருவோம். என் தலையில கிடைச்சிச்சு, நாங்க தான் தூங்குவேன். பவிக்கு தெரிஞ்ச சண்டை போடுவாடா. வாடா எங்க குட்டி வா. அத்தை, என்ன அத்தை இவ்ளோ நேரம்? நான் எவ்வளவு நேரமா உங்களுக்கு போன் பண்ணேன். பவி, இந்த வீட புழிக்கவே இல்லை, நிம்மதியே இல்லை, அதான் சாப்பிட்டேன். குட்டி கொஞ்சம் அமைதியா இருக்கியா? அத்தை, என்ன அத்தை இது? பார்ட்டில என்ன நடந்துச்சுன்னா நான் சொல்றேன். பவி, பவி, அருமை பொண்டாட்டி கதை தொடடி. ஏய், எங்க பவி காணும்? இங்க தானே இருந்தா. இப்ப என்ன வெறும் கதவு மட்டும் இருக்கு. பவி, கதவு தர பவி, ப்ளீஸ் பவி. நான் கதவு தர. நோ நோ பவி, பவி கதவு தர பவி. ஏய் பவி, மை டார்லிங், கதவு தர. I am your husband சந்தோஷ். Open the door. கதவை திறக்கவும். பவி பவி பவி, ப்ளீஸ் பவி, இத பாரு, சொன்னா புரிஞ்சுக்கோ. அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சா அசிங்கமானே. எதுவா இருந்தாலும் நம்ம உள்ள போய் பேசலாம். கதவு தெரு பவி, தெரு. என்ன கஷ்டம்? என்ன பேச போறீங்க? வாடா உள்ள போல. நான் சொன்னதான் கதவு திறந்து. நேரா நில்லு. பவி, my beautiful angel. இங்க பாரு, ஒரு லவ் அத்தைய நான் பத்திரமா ஒப்படைச்சிட்டேன். ஓகே? நோ, ஐ எம் ஸ்டடி, ஐ எம் ஸ்டடி. இங்க பாருங்க, லண்டன், ஆஸ்திரேலியா, இப்ப பாரு இந்தியாவுக்கு வந்துருச்சா? ரைட்டா? ஸ்டேடியா இருக்கா? இத பாரு. அத்தை, நீங்க எதுவும் பேசாதீங்க. ஏய் ஏய், அடிக்காத. பவி, குடிச்சிருக்கியா? சொல்லு, குடிச்சிருக்கியா? பவி, அவன் ஏதோ தெரியாம ஓகே. ஒரு அம்மாவா புள்ள என்ன தப்பு பண்ணாலும் மன்னிக்க தான் தோணும். ஆனா பொண்டாட்டியா என்னால மன்னிக்க முடியாது. கரெக்ட். என் வாய்ஸ் கரெக்டா இருக்கும். பேசாத, கொன்றுவேன் உன்னை. You killing me? No, 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 no. No murder. நீ ஜெயிலுக்கு போயிட்டா நான் என்ன பண்ண பவி? போய் தெரு தெருவா குடிச்சிட்டு பிளாட்ஃபார்ம்ல படுத்து தூங்கு. ஓ, எதுக்கு பிளாட்ஃபார்ம்? I am சந்தோஷ், சாஃப்ட்வேர் புரோகிராமர். வாய் மூட போறியா இல்லையா இப்போ? ஓ பவி, ஏன் இப்படி கத்துற? யாராவது கேட்ற போறாங்க. கேக்கட்டும் அத்தை, கேக்கட்டும். நல்லவ மாதிரி வேஷம் போடுற இவனை பத்தி எல்லாருக்கும் தெரியட்டும். என்ன சொன்ன? என் ஆபீஸ்லயே ட்ரிங்க்ஸ் தொடாத ஒரே ஆளு நான் தானு. எஸ் எஸ், நான் குடிக்க மாட்டேன், எனக்கு குடிக்கிற பழக்கம் இல்லை. ஆனா இன்னைக்கு ஏன் குடிச்சே தெரியுமா? ஏதோ அம்மா, என் பெத்த அம்மா, இவங்களால மட்டும்தான். புரியுதா? நீ குடிச்சிட்டு அடுத்தவங்களை
காரணம் சொல்லி கை காட்டுறியா? உன்னை பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்குடா. பவி இப்ப எதுவும் பேசாத. அவன் ஏதோ சூழ்நிலை காரணமா தான் இப்படி அத்தை, குடிச்சிட்டு வந்து சூழ்நிலைய காரணமா சொல்லி இவன் என்னெல்லாம் பண்ண போறான்? கோவப்பட்டா அடுத்தவங்க காரணம், கத்துனா அடுத்தவங்க காரணம், இப்போ குடிச்சிட்டு வந்தாலும் அடுத்தவங்க தான் காரணமா? இவன் எது பண்ணாலும் பாவம் பாவம்னு நம்ம ஒத்துக்கணுமா? சொல்லுங்க அத்தை. பவி நீ சொல்றது நியாயம்தா. ஆனா எதா இருந்தாலும் நம்ம காலையில பேசிக்கலாமே. அத்தை, ஒரு அத்தையா உங்க மேல எனக்கு நிறைய அன்பு மரியாதை எல்லாமே இருக்கு. ஆனா இது புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை. ஒரு அம்மாவா இவன் கண்ட இடத்துல விழுந்து கிடக்காம வீடு வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்தீங்கல்ல, அதோட உங்க கடமை முடிஞ்சது. இதுக்கு மேல இவனை நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க அத்தை. வாடா. உள்ள வாடுறல. பவி சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. இது அவங்க பிரச்சனை, அவளே பாத்துக்கிட்டா.